Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் செல்ஃப் ரிலையன்ஸ் ரிட்டன் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். இது அமெரிக்கன் லிட்ரேச்சர் பேப்பர்ல யூனிட் 3ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக். இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So Ralph Waldo Emerson, இவர் ஒரு முக்கியமான ரைட்டர். He is a great writer of America. He was born on 25th May 1803 and he died on 27th April 1882. அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. அவர் ஒரு எஸ்ஏயிஸ்ட், லெக்சரர், பிலோசபர், மினிஸ்டர், அபாலிஷனிஸ்ட் அண்ட் போயட். ஸோ மற்ற வேர்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும். அபாலிஷனிஸ்ட் அப்படின்னு சொன்னா அடிமைத்தனத்தை ஒழிக்க போராடினவர்னு அர்த்தம். ஓகே, ஹூ லெட் த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த மிட் 19th century. அந்த டைம்ல டிரான்சென்டென்டலிஸ்ட்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து அமெரிக்காவில் நடந்துட்டு இருந்தது. டிரான்சென்டென்டலிசம் பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதே பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு டாபிக் தான் டிரான்சென்டென்டலிசம். ஸோ அது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த எபிசோட். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட்டை தலைமை தாங்குறவர் எமர்சன் தான். ஹிஸ் ஃபர்ஸ்ட் 2 collection ஆஃப் எஸ்ஸேஸ், என்னன்னா எஸ்ஸேஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ்னு, அதாவது நிறைய பேசியிருக்காரு, நிறைய எழுதியிருக்கிறார். அவரோட நிறைய லெக்சர்ஸ் தான் பிரிண்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ அவரோட அந்த கலெக்ஷன்ஸ் தான் எஸ்ஏஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ், எஸ்ஏஸ் செகண்ட் சீரீஸ்னு 2 வால்யூமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பப்ளிஷ் பண்றாங்க, பிரிண்ட்ல வருது. ஓகே, ஸோ இதுல தான் அவரோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். இதுல அவரோட முக்கியமான எஸ்ஏஸ் எல்லாமே இருக்கும். அந்த முக்கியமான எஸ்ஏஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், ஓவர் சோல், த அமெரிக்கன் ஸ்காலர், அமெரிக்கன் ஸ்காலர், நேச்சர்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த ஒர்க்ஸ், அவரோட முக்கியமான ஒர்க்ஸ். அப்புறம் த அமெரிக்கன் ஸ்காலர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சீரீஸ்குள்ள வந்துடும். அவரோட இந்த 2 சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ்குள்ள இது எல்லாமே வந்துடும், இந்த முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம். ரைட், அடுத்ததான் இதான் எமர்சன் பத்திய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Now let us get into our topic for today, self-reliance. Ralph Waldo Emerson's essay Self-Reliance embodies the core themes of transcendentalist movement in the 19th century. So இவரோட இந்த எஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதோட தீம்ஸ் எல்லாமே நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் இந்த டாபிக்ல பார்க்க முடியும். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1841. ஸோ இந்த டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இட் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1841. The essay advocates for individualism, urging readers to trust their instincts and intuition rather than conform to social expectations. இந்த எஸ்ஸேல அவர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளுணர்வை மதிக்க கத்துக்க சொல்றாரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும், ஒவ்வொரு தனி மனுஷனையும் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு, உன்னோட இன்ஸ்டிங்க்ட், உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேளு, அது கரெக்டா தான் சொல்லும், சொசைட்டி சொல்றது தான் கேட்கணும்ட்டுலாம் இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் செல்ஃப் ரிலையன்ஸோட முக்கியமான தீம். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு த எஸ்ஸே. இப்போ எஸ்ஸேல நான் ஃபுல்லா எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன். ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் எஸ்ஸே செல்ஃப் ரிலையன்ஸ். எப்பவுமே டாபிக்ஸை மென்ஷன் பண்றப்போ கொட்டேஷன்ஸ்குள்ள போடணும், இல்லைன்னா இட்டலிக்ஸ்ல போடணும். ஓகே, ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் எஸ்ஸே செல்ஃப் ரிலையன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் ஒன் செல்ஃப் அண்ட் திங்கிங் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ இந்த எஸ்ஸேல முக்கியமா அவர் எந்த ஆராய்ச்சி பண்றாரு, எதை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படின்னு சொன்னா ட்ரஸ்டிங் ஒன் செல்ஃப், தன்னைத்தானே நம்புவது. நீ வந்து என்ன பண்ணணும், நீ ஒன்ன நம்பு அப்படிங்கிறாரு. திங்கிங் இண்டிபெண்டன்ட்லி, நீ என்ன பண்ணும், இண்டிபெண்டா திங்க் பண்ண. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க இது சரியா இருக்குமா மத்தவங்க பார்வையில அப்படின்லாம் யோசிக்காத, உனக்கு எது சரின்னு யோசின்னு சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1841. இட் இஸ் அ கீ ஒர்க் ஆஃப் த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கா இது பார்க்கப்படுது. எமர்சன் என்கரேஜஸ் பீப்புள் டு ஃபாலோ their own instincts rather than conform to society. அவர் என்ன சொல்றாருன்னா, பீப்புளை என்கரேஜ் பண்றாரு. ஃபாலோ யுவர் ஓன் இன்ஸ்டிங்க்ட்ஸ்ன்றாரு. உங்க உள்ளுணர்வை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, உங்க மனசு சொல்றதை செய்யுங்க. ரேதர் தென் கன்ஃபார்ம் டு சொசைட்டி, சொசைட்டி சொல்றதுக்காக கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சொசைட்டி, இந்த சமூகம் சொல்ற விஷயத்துக்காக நீங்க அடிபணிஞ்சு போறது. சொல்ற விஷயம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொசைட்டிக்குள்ள போறோம்,
சொசைட்டில மக்கள் இப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னா அது மாதிரியே நம்ம வாழ்றோம் இல்லையா? இப்போ காலேஜுக்குள்ள போறோம் அப்படின்னா அதுக்குன்னு அந்த இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம்ல. அஃப்கோர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போனா அப்படிதான் இருக்கணும். பட் நம்ம சொசைட்டிக்குள்ளே என்ன பண்றோம்? ஐயோ! நம்ம வெளிய போறப்ப இப்படிதான் போகணும். இல்லன்னா மத்தவங்க நம்மள கேலி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச உடை உடுத்தாம போகலாம். ஏதோ ஒண்ணு செய்யாம போகலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்காக நெறைய இடத்துல வாழ்றோம். ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? நெறைய அட்ஜஸ்ட்மென்ட். வி டூ மெனி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஃபார் கன்வின்சிங் அதர்ஸ். மத்தவங்கள திருப்திப்படுத்த பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணாம். நீ மத்தவங்களுக்காக நீ உன்ன மாத்திக்காதங்கிறாரு. His message remains powerful today, inspiring readers to embrace their uniqueness. ஸோ இன்னைக்குமே அமெரிக்கா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டு வளர்ந்த நாடுங்கிறதுனால தான் அது ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு இருக்குன்னு கூட பார்க்கலாம். ஸோ எமர்சன் வந்து அவங்க ஒரு முக்கியமான ரைட்டரா பார்க்குறாங்க. இண்டிவிஜுவலிசம் பத்தி அதிகம் பேசுறாரு. ஒவ்வொரு மனுஷனும் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவரோட மெசேஜ் வந்து இன்னைக்கு கூட அங்க பவர்ஃபுல்லா தான் இருக்குது. இன்ஸ்பைரிங் ரீடர்ஸ் டு எம்ப்ரேஸ் their யூனிக்னஸ். அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவத்தை அது என்ன பண்ணுது, வெளியே எடுத்து விடுது. ரிட்டன் இன் எலகண்ட் அண்ட் poetic prose, self-reliance presents timeless concepts with purity and conviction. ஸோ ரொம்ப அழகான ஒரு ப்ரோஸ்ல இந்த ஒர்க் அவர் எழுதியிருக்காரு. இது டைம்லெஸ் கான்செப்ட்ஸோட இருக்கு. இதுக்கு ஒரு டைம் எல்லாம் கிடையாது. இந்த காலத்துக்கு பொருந்தும்லாம் இல்லை, எந்த காலத்துக்கும் பொருந்தும். ஒரு மனுஷன் தன்னோட உள்ளுணர்வை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அவர் சொல்லியிருக்க அந்த கான்செப்ட் வந்து எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்ன்றாங்க. எமர்சன்ஸ் ஓப்பனிங் தாட்ஸ். ஸோ எஸ்ஸே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஹி பிகின்ஸ் இஸ் எஸ்ஸே வித் ஷார்ட் கோட்ஸ், சின்ன எபிகிராஃப், சின்ன சின்ன ரெண்டு வழி கோட்ஸ் மாதிரி சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. தட் இன்ட்ரடியூஸ் திஸ் தீம் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த எபிகிராஃப்ஸ் அமைஞ்சிருக்கு. எபிகிராஃப்ஸ்னா ஷார்ட் கோட்ஸ் தான். ஹி தென் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் பீப்புள் ஆஃபன் ஹேவ் கிரேட் ஐடியாஸ் பட் இக்னோர் தெம் பிகாஸ் தே டவுட் தெம்செல்ஸ். என்னன்னா நிறைய மனுஷங்களுக்கு நிறைய ஐடியா தோணுமா, ஆனா என்ன நினைப்பாங்க, நம்ம இதை சொன்ன மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாதே, மத்தவங்க இதை ஏத்துக்குவாங்களா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தன்னைத்தானே சந்தேகப்படுவாங்க. இதை மத்தவங்க ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும். நம்ம சங்கடப்படுவோம் இல்லையா, வெளியில ஒரு விஷயத்த பேசுறதுக்கு யோசிப்போம் இல்லையா, அதனால என்ன பண்றோம், நிறைய விஷயத்த வெளியே சொல்றது இல்ல. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு. ஹவு பீப்புள் ஆஃபன் ஹாவ் கிரேட் ஐடியாஸ். நிறைய விஷயங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தெரியுமா, ஆனா அவங்களே இக்னோர் பண்ணிக்குவாங்களாம், அதை தன்னைத்தானே இக்னோர் பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா தே டவுட் தெம்செல்ஸ். நம்ம தப்பா சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சு டவுட் பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்களாம். He argues that we should value our own thoughts more than the words of famous writers and philosophers. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தாட்ஸை, நம்ம சிந்தனைகளையும் நம்ம எண்ணத்தையும் நம்ம ஒரு பிலாசபரோட எழுத்தை விட அதிகமா நேசிக்கணும்னு சொல்றாரு. ஓகே, we have to value, அதுக்கான மதிப்பை நம்ம தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட சிந்தனைகளை, நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். யாருக்கு மேல அப்படின்னு சொல்றாரு, ஃபேமஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் பிலாசபர்ஸ் சொன்ன வார்த்தைகளை விட நம்மளோட சிந்தனைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. ட்ரூ கிரேட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் ஒரிஜினாலிட்டி நாட் இமிட்டேஷன். ஏன்னா மற்றவங்கள ஃபாலோ பண்றது வந்து இமிட்டேஷன். ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது நம்ம மனசை நோக்கி போனாதான் ஒரிஜினாலிட்டி கிடைக்குங்கிறது. அப்பதான் ஒரு பெரிய கவிஞன் எப்ப பிறப்பான், நீ உன் உள்ளுணர்வு சொன்னதை கேட்டாதான் பிறக்க முடியும். ஒரு கிரியேட்டர் எப்ப பிறப்பான், நீ உன் உள்ளுணர்வு சொல்றதை கேட்டாதான் பிறப்பான். மற்றவங்களே பார்த்து பார்த்து வாழ்ந்தா அது இமிட்டேஷன் தான் அப்படிங்கிறார். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா. ட்ரஸ்ட் தை செல்ஃப்னு சொல்வாரு. த கோர் மெசேஜ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் இஸ் டு ட்ரஸ்ட் ஒன் செல்ஃப். நீ உன்னை நம்பு. ட்ரஸ்ட் ஒன் செல்ஃப்னா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் தை செல்ஃப்னா என்ன அர்த்தம், உன்னை நீ நம்புன்னு அர்த்தம். ஹி ஆர்கியூஸ் தட் when people trust their own ideas they express universal truths. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து தன்னை நம்புறப்போ, தன்னோட ஐடியாஸை நம்புறப்போ அவங்க என்ன பண்றாங்க, தி எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். உங்க ஐடியாஸ் ஒன்றும் வேறு எங்க இருந்தோ வரல, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தோட உண்மையை தான் நீங்க வெளிப்படுத்த போறீங்க. ஒரு புது சிந்தனை எங்க இருந்து வரப்போறது இல்ல, உங்களோட சிந்தனைகள் இந்த பிரபஞ்சத்தின் சிந்தனைகள் தான் சொல்றாரு. However, most people do not share their insights because they fear judgment. ஆனா நிறைய மக்கள் நல்ல சிந்தனைகள் வரும், ஆனா யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க அது ஒருவேளை தப்பா இருக்குமோ, மத்தவங்களா நம்மள தப்பா நினைப்பாங்களோ நினைப்பாங்க. அது என்னன்னா ஜட்ஜிங். ஓகே, மத்தவங்க நம்மள என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்மள மோசமானவன் நினைச்சிருவாங்களோ. தே ஃபியர் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம், மத்தவங்க நம்மள தப்பா
தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு நிறைய விஷயத்த என்ன பண்றோம், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோங்கிறார். He urges individuals to trust their intuition and speak their thoughts. என்ன சொல்றாரு அப்படின்னா, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் they have to trust their intuition. உங்க உள்ளுணர்வை நீங்க மதிக்க கத்துக்கங்க, அதை நம்புங்க, அந்த தாட்ஸை வெளியே பேசுங்கிறார். ஓகே, எமர்சன் believes that babies, children and even animals naturally trust themselves. பாருங்க, குழந்தைங்களை பாருங்க, பேபிஸ் பாருங்க, அனிமல்ஸ் பாருங்க, அதெல்லாம் தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யுது. அது மாதிரி பெரிய மனுஷங்களான பிறகும் நீங்க செய்யணுங்கிறார். He encourages adults to learn from them. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்கிறார். Young boys in particular show self-reliance by being independent, questioning authority and forming their own opinions. குழந்தைங்களை இண்டிபெண்டா வளர விட்டோம்னா அதை அழகா கொஸ்டின் பண்ணும். அதுக்கு வர சின்ன இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. சோ அதுதான் கொஸ்டினிங் அத்தாரிட்டி. அது இண்டிபெண்டா தனக்கு என்ன தோணுதோ, யாருக்கும் பயப்படாம அந்த குழந்தைங்கலாம் அதுக்கு என்ன தோணுதோ செய்யும் இல்லையா. ஸோ அதுதான் அப்படிதான் இருக்கிறது தான் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறாரு. ஓகே, அவங்களோட ஒப்பீனியன்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாரு. நான் கன்ஃபார்மிட்டி. கன்ஃபார்மிட்டி அப்படின்னா ஒரு இடத்துக்கு தகுந்தாற் போல வாழ்றது கன்ஃபார்மிட்டி. நான் கன்ஃபார்மிட்டினா அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல வாழாம இருக்கிறது. அதாவது இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி வாழணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். உன் உள்ளுணர்வை மதிச்சு நீ நடந்தா போதும், சரியா சொன்னாங்கன்னா ஏத்துக்கோ, உனக்கு சரின்னு படலைன்னா அதை ஏத்துக்காதுங்கிறார். எமர்சன் வாண்ட்ஸ் தட் சொசைட்டி மேக்ஸ் பீப்புள் லூஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகம் ஒரு தனி மனுஷனோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ண வைக்குதுன்னு சொல்றாரு. ஓகே, சொசைட்டி ப்ரெஷர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு கன்ஃபார்ம். சொசைட்டி ஒரு அழுத்தத்தை கொடுக்குதான் நம்ம மேல. என்னன்னா, நீ சொசைட்டி சொல்றத கேட்டு நடன்னு ஒரு அழுத்தம் நம்மளுக்கு தானே வரும் இல்லையா. ஐயோ 4 பேர் பார்ப்பாங்க, நம்ம கரெக்டா இருக்கணும்னு தோணுது இல்லையா. அதுதான் ப்ரெஷர் அப்படிங்கிறார். He wants that society values conformity over true virtue. அப்ப சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கன்ஃபார்மிட்டி தான் கேக்குது. நீ எல்லாரும் மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லுது, கரெக்டா நடந்துக்கன்னு சொல்லல, எல்லாரும் மாதிரி நடந்துக்கொண்டு தான் சொல்லுதான். To be truly good, one must follow their own mind rather than obeying societal rules. So இதெல்லாம் இவர் சொல்றாரு அப்படிங்கிறதுனால தப்பா நடந்துக்க சொல்றாரு, இம்மாரலா நடந்துக்க சொல்றாருன்னு கிடையாது. அவர் ட்ரூவா குட்டா தான் இருக்க சொல்றாரு. ஓகே, ஒரு நல்லவனா இருக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஒன் மஸ்ட் ஃபாலோ தயர் ஓன் மைண்ட். அவங்க சிந்தனை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்றாரு. ரேதர் தென் ஒபேயிங் சொசைட்டல் ரூல்ஸ். சொசைட்டி ரூல்ஸ் போட்டதெல்லாம் கேட்கணும்னு இல்லை, குட் உன்னோட மனசு எது நல்லதுன்னு சொல்லுதோ அதை செய்யுங்கிறாரு. ஓகே, லிவிங் பை சொசைட்டிஸ் ரூல் இஸ் ஈஸி அண்ட் ஃபாலோயிங் ஒன்ஸ் ஓன் பாத் ஆஃப் சாலிட்யூட் இஸ் ஆல்சோ ஈஸி. பீப்புள் ஃபியர் ரிஜெக்ஷன் ஃபார் நாட் கன்ஃபார்மிங், பட் ஸ்டேயிங் ட்ரூ டு ஒன் செல்ஃப் வைல் ஃபேசிங் சோஷியல் pressure is much harder. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, லிவிங் பை சொசைட்டிஸ் ரூல் இஸ் ஈஸி. அதாவது சொசைட்டியோட ரூலை ஒபே பண்ணினா அது ஒன்றும் ரூல்னு எழுதியெல்லாம் காமிக்கிறது இல்லை. எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அதுபடி நம்ம வாழ்றது தான் சொசைட்டியோட ரூல். ஓகே, ஸோ அதோட ரூல் படி எல்லாரும் மாதிரியும் 10ல் 11 வாழ்ந்துட்டு போறது ஈஸி தான். அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கேன்னா உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். அண்ட் ஃபாலோயிங் ஒன்ஸ் ஓன் பாத் இன் சாலிட்யூட் இஸ் ஆல்சோ ஈஸி. சாலிட்யூட்னா தனிமையில நீ எப்போ இருப்ப, வீட்டுக்குள்ள இருக்கப்போ இருப்ப. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ நீ எப்படி இருந்துக்கலாம், உன்னோட இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், அதுவும் ஈஸி தான். பட் staying true to oneself while facing social pressure is much harder. ஆனா உன் விருப்பப்படி சொசைட்டிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஹார்டர் அப்படிங்கிற. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த 3 சென்டென்ஸும். சொசைட்டிக்குள்ள சொசைட்டி விரும்பின மாதிரி இருக்கிறது ஈஸி, வீட்டுக்குள்ள நீ விரும்புற மாதிரி இருக்கிறது ஈஸி, சொசைட்டிக்குள்ள நீ விரும்புற மாதிரி எப்படி இருக்கிறது அது கஷ்டம் அப்படிங்கிற. ஓகே, சொசைட்டி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அது சொசைட்டி சொல்றத நீ கேட்க விரும்பல, அப்போ அந்த சொசைட்டியை எதிர்த்து தானே நீ போறன்னு அர்த்தம். அதுதான் கஷ்டங்கிறாரு. அப்ப சொசைட்டியோட ப்ரெஷருக்கு எதிர்த்தா நீ போறப்போதான் there is something pressure on you. He urges readers to resist these forces and remain steadfast in their convictions. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ரீடர்ஸ் என்ன சொல்றாரு, நீங்க இந்த ஃபோர்ஸஸ், அதாவது சொசைட்டல் ஃபோர்ஸஸ், சமூகத்தோட அந்த கட்டுப்பாடுகளை நீங்க ரெசிஸ்ட் பண்ணணும், எதிர்க்கணும்.
இருக்கணும். அண்ட் ரிமைன் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் யுவர் கன்விக்ஷன்ங்கிறாரு. நீ என்ன முடிவு எடுத்திருக்கையோ நல்ல முடிவு நீ எடுத்து அதுல நில்லு அப்படிங்கிறாரு. எமர்சன் ஆர்கியூஸ் that true morality comes from within, not from society's expectations. எமர்சன் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, ட்ரூ மொராலிட்டி அப்படிங்கிறது எதுல இருந்து வருதுன்னா மனசுக்குள்ள இருந்து வருது, சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வரல அப்படிங்கிறார். விதின்னா ஒருத்தரோட மொராலிட்டின்னா தெரியும் இல்லையா, நல்ல மாரலா வாழ்றது வந்து அவன் தனி மனுஷத்து இருந்து இருக்குது மொராலிட்டி. சொசைட்டியோட எதிர்பார்ப்புக்காக எல்லாம் மொராலிட்டி கிடையாது. ஒவ்வொரு தனி மனுஷனும் மாரலானவன் தான் வராரு. He criticizes people who act good only to gain approval. அதே சமயம் என்ன சொல்றான்னா, நிறைய மக்கள் வந்து மத்தவங்க முன்னாடி நடிப்பாங்க, நல்லவே மாதிரி வேஷம் போடுவாங்க இல்லையா, அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்ரூவல்காக மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் நடிக்கிறவனை அவரு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஓகே, டேஞ்சர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ இது எல்லாமே நம்ம நான் கன்ஃபார்மிட்டி பத்தி பார்த்தோம். சொசைட்டிக்கு நீ ஒத்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொசைட்டி சொல்றது உனக்கு பிடிக்கலைன்னா அதை விட்டுட்டு நீ தனித்துவமா நில்லு, நீ என்ன நினைக்கிறையோ அதை செய், சொசைட்டி ப்ரெஷர் கொடுத்தாலும் நீ அதுக்கு ஈல்ட் ஆகாதன்னு சொல்றதுதான் நான் கன்ஃபார்மிட்டி. அடுத்ததா டேஞ்சர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன, ஒரு விஷயத்துல அப்படியே நிக்கிறது. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், இப்படிதான் இருக்கணும், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சியிலே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ரசிகையா இருக்கேன், இந்த ஒரு ஆக்டருக்கு ரசிகையா இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல விஜய் அஜித் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ இவரோட ரசிகராகவே ஒரு சிலர் இருப்பாங்க, அவரோட ரசிகராகவே ஒரு சிலர் இருப்பாங்க, மாத்திக்கவே மாட்டாங்க, மாத்தி படம் கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் கன்சிஸ்டன்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் எப்பவுமே விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் நான் எப்பவுமே அஜித் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் கட்சி விஷயம் அவங்க வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 2 பெரிய கட்சி இருக்குன்னா, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, நான் எப்பவுமே எங்க குடும்பம் பலகாலமா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி, நாங்க மாறவே மாட்டோம், எப்படி போனாலும் நாங்க இதுதான், இந்த சின்னம் பார்த்தா குத்திட்டு வந்துருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்றது. அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, கன்சிஸ்டன்சி ஒரு டேஞ்சரான விஷயங்கிறார். அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை, நான் வந்து முந்தி அப்படிதான் இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா மாறுன்றாரு. ஓகே, அதுதான் டேஞ்சர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சில பார்க்க போறோம். another obstacle of self reliance is society's obsession with consistency. அப்ப சொசைட்டி அது கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்குது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், குணத்தை மாத்திக்க கூடாதுன்னு நினைக்குவான் சொசைட்டி. எமர்சன் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா அவன் பேசுறான்ப்பா அப்படின்னு சொல்லிருமா. எமர்சன் கிரிட்டிசைசஸ் தி அப்சஷன் வித் கன்சிஸ்டன்சி. அப்போ இது வந்து ஒரு மூடத்தனங்கிறாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது என்ன ஒரே விஷயத்தையும் நினைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ. எமர்சன் says to be great is to be misunderstood. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் தப்பாவே நினைக்கட்டுமேங்கிறார். ஓகே, நீ உண்மையில நல்ல வேணா மத்தவங்க உன்னை தப்பா தான் நினைக்கணும். எல்லாருக்கும் நீ ஆமாஞ்சாமி போட்டா என்ன சொல்லுவாங்க, நல்லவன் தான் சொல்லுவாங்க. நீ எதிர்த்து நின்னா என்ன சொல்லுவாங்க, உன்னைய தப்பானவன் சொல்லுவாங்க. நீ அந்த இடத்துல ஏதாவது செஞ்சாதான் உன்னை பத்தி பேசுவாங்க. யூஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னாலே நீ அங்க நல்லவனா மாறிட்டு இருக்கேன்னு அர்த்தங்கிறார். எல்லாருக்கும் தலையாட்டிட்டு எல்லாரும் செய்யறது செஞ்சுட்டு இருந்தா எல்லாம் உன்னை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. நீ கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சா இவன் சரியில்லையே அப்படின்பாங்க. ஓகே, பட் அங்க வந்து நீ உண்மையில உனக்கு உண்மையா நடந்துகிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல யூ ஆர் பிகமிங் குட், நீ பெரிய ஆள் ஆகுறேன்னு அர்த்தம். அப்படிங்க டு பி கிரேட் அப்படிங்கிறார். இஃப் யூ ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப், ஆனா உனக்கு உண்மையா இருக்கணுங்கிறார். ஓகே, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு தப்பான விஷயங்களை அவர் பண்ண சொல்லல. உனக்கு உண்மையாக இரு, உன்னோட நலனுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு செய்யுங்கிறார். அப்போ யுவர் ஆக்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் டீப்பர் இண்டிவிஜுவாலிட்டி. நீ உனக்கு நல்லதை நீ செய்யறப்போ ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்துவம் வந்து மிளரும் உங்ககிட்ட. ஹி ஆர்கியூஸ் தட் பீப்புள் ஷுட் நாட் பி அஃப்ரைட் டு சேஞ்ச் தேர் வியூஸ். அந்த மாதிரி சமயங்கள்ல வியூஸ் மாத்துறது தப்பு இல்ல. இப்போ ஒரு கட்டத்துல யாரையும் நீ ஆதரிச்சிட்டு இருந்த, அவர் தப்புன்னு தெரிய வருது, சரிப்பா என்னோட வியூஸ் அன்னைக்கு தப்பா இருந்திருக்கு, நான் மாறிக்கிறேன்னு சொல்றது தப்பு கிடையாது. அன்னைக்கு நீ அப்படி பேசுனியே, இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா, ஆமா அன்னைக்கு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு சரியா புரிஞ்சுக்கிறேன், மாறிக்கலாம்.
அது தப்பில்லைங்கிறார். ஹோல்டிங் ஆன் டு ஓல்டு பிலீஃப்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இஸ் லிமிட்டிங் அப்படிங்கிறார். ஒரு ஓல்டு பிலீஃப், ஒரு பழைய நம்பிக்கைய கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சு வச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறார். இன்ஸ்டெட் பீப்புள் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட் அண்ட் ஃபாலோ தேர் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பீப்புள் என்ன பண்ணும்? பிரசன்ட் மேலதான் கவனத்தை செலுத்தணும். தே ஹாவ் டு ஃபாலோ தேர் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவங்களோட புரிதல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வியூஸை மாத்திக்கிறதுல தப்பு இல்லை. சேஞ்சிங் எ மைண்ட் இஸ் நாட் அ வீக்னஸ். அது வீக்னஸ் கிடையாது. மனசை மாத்திக்கிறது நிறைய பேர் வீக்னஸ் நினைக்கிறாங்க, அப்படி இல்லைங்கிறார். அடுத்ததா த பவர் ஆஃப் இன்ட்யூஷன், உள்ளுணர்வோட அந்த சக்தியை பத்தி பேசுறார். எமர்சன் believes that intuition is the highest form of wisdom. ஏன்னா எல்லா விலங்கினத்துக்கும் அது உள்ளுணர்வு படிதான் அது நடந்துட்டு இருக்கும். மற்ற விலங்குகள்லாம் அது பாடம் படிக்கிறது இல்ல, மற்றவங்க அதுக்கு சொல்லி எல்லாம் தர்றது இல்ல, அதோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணி தான் நடந்துட்டு இருக்கும். அப்போ நேச்சர்ல நம்மளும் ஒரு பார்ட் தான். மனுஷனுக்கும் அப்போ உள்ளுணர்வு அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ அதுதான் ஹையஸ்ட் விஸ்டம்ங்கிறார். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஸ்டமே மனுஷனோட உள்ளுணர்வு தான் அப்படிங்கிறார். He argues that people should trust their natural instinct. ஏன்னா இயற்கை நம்மளுக்கு கொடுத்ததுதான் உள்ளுணர்வு, அது கரெக்டா தான் இருக்கும். ஃபார்மல் எஜுகேஷன், ரிலிஜியஸ் டீச்சிங்ஸை விட அது பெட்டரா இருக்குங்கிறார். ஓவர் ஃபார்மல் எஜுகேஷன் ஆர் ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ் இதெல்லாம் மனுஷன் ஏற்படுத்தினது இல்லையா? ஃபார்மல் எஜுகேஷனோ ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ் இதெல்லாம் மேன்மேட். ஆனா இயற்கை உனக்கு கொடுத்தது உள்ளுணர்வு, அதை ஃபாலோ பண்ண அப்படிங்கிறார். பை டூயிங் சோ தே கேன் கனெக்ட் வித் த யூனிவர்ஸ் அண்ட் ஃபைண்ட் டீப்பர் ட்ரூத்ஸ். நீ உள்ளுணர்வை ஃபாலோ பண்றப்பதான் அந்த பிரபஞ்சத்தோட நீ கனெக்ட் ஆவ அப்படிங்கிறார். இயற்கையோட நீ ஒன்றிணைவ அப்படிங்கிறார். நீ படிப்பை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா அது சரிப்படாதுங்கிறார். பீப்புள் ஷுட் நாட் லுக் டு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட், டீச்சர்ஸ் ஆர் இன்ட்யூஷன்ஸ் ஃபார் ட்ரூத். அப்போ உண்மையான உண்மையை நீ கண்டறிய ரிலிஜியஸ் டெக்ஸ்டோ டீச்சர்ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஹெல்ப் பண்ணாது. உன்னோட இன்ட்யூஷன் தான் ஹெல்ப் பண்ணும். இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு. Instead they should seek understanding directly from their own experiences and observations. இந்த உள்ளுணர்வு எப்பெல்லாம் வரும்? நீ உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுட்டே இருக்கப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உன்னோட அனுபவங்களும் உன்னோட நீ பாக்குற விஷயங்களும் உனக்கு நிறைய உள்ளுணர்வு உனக்கான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதை நீ ஃபாலோ பண்ண, உனக்கான நல்லதை நீ செஞ்சுக்குவ, நீயே செஞ்சுக்குவேன்னு சொல்றாரு. Living in the present. Emerson urges people to live in the present moment. He uses nature as an example, noting that plants and animals do not dwell on the past or worry about the future. He believes that humans should do the same and focus on the now. Okay, living in the present. Excuse me. So living in the present அப்படிங்கிறப்போ அதுதான் பிரசன்ட் மொமெண்ட்ல இன்னைக்கு நீ வாழ, பழச பத்தி பேசாத, ஃபியூச்சரை பத்தியும் நினைக்காத, இன்னைக்கு பிரசன்ட் பத்தி யோசி. ஓகே, நிகழ்காலத்தை பத்தி யோசிங்கிறாரு. லிவிங் இன் த பிரசன்ட். நிகழ்காலத்தில் வாழ் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாஸ்ட் போட்டு குழப்பிக்க கூடாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், நான் சேமிச்சு வைக்க போறேன், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு பொழுது நல்லா வாழு அப்படிங்கிறார். ஹி யூசஸ் நேச்சர் அஸ் அன் எக்ஸாம்பிள். அப்போ இயற்கையில இருக்க மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர் பார்க்க சொல்றாரு. பிளான்ஸோ அனிமல்ஸோ அன்னன்னைக்கு பொழுதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது பழசையும் நினைக்கிறது இல்லை, அதுக்காக கவலைப்படுறதும் இல்லை, ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதும் இல்லை. ஹி பிலீவ்ஸ் தட் ஹியூமன் ஷுட் டூ த சேம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த நவ் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் மனுஷங்களும் நவ் பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க, இப்பொழுதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபியூச்சரையும் பழசையும் பேசாதீங்கிறார். The impact of self-reliance on society. இது கொஞ்சம் பெரிய எஸ்ஸே தான், பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்ஸே. Okay, Emerson applies self-reliance to different aspects of life. He believes that religion should encourage independence rather than reliance on external forces. அடுத்துதான் self-reliance. ஸோ அவர் இந்த self-reliance லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு அவர் அப்ளை பண்ணி இந்த எஸ்ஸேல பேசியிருக்காரு. Religion should encourage independence rather than reliance on external forces. அவர் என்ன நம்புறாருன்னா ரிலிஜனும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் தான் வளர்த்து விடணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் சும்மா பயமுறுத்துற மாதிரி ரிலிஜன் பேசக்கூடாது. என்ன சொல்லணும், ஒரு மனுஷனோட அந்த இண்டிபெண்ட் அந்த
இண்டிவிஜுவாலிட்டியை வளர்த்து விடுற மாதிரி இருக்கணும்னு சொல்றார். He also argues that American culture should embrace its own identity rather than imitating others. இவர் எமர்சன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால ரைட்டர்னு சொன்னேன். அமெரிக்கா வந்து ஆக்சுவலா பிரிட்டனோட ஒரு பகுதியா தான், பிரிட்டன்ல இருந்து வந்தவங்க தான் காலனி தான் ஆரம்பத்தில் அமைச்சாங்க. பிரிட்டன் காலனியா தான் இருந்தது. அப்ப எல்லாம் அங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மாதிரியே எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அங்கிருந்து வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி லிட்ரேச்சரை நம்ம அமைச்சுக்கணும், அவங்கள மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி, இங்கிலாந்துல இருக்கிற இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம இந்த கல்ச்சர் இந்த என்வயான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட்டிங் ஸ்டைலை மாத்திக்கணுங்கிறார். ஓகே, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. அடிஷனலி ஹி கிரிட்டிசைசஸ் த பர்சியூட் ஆஃப் மெட்டீரியல் வெல்த் அண்ட் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். அதே மாதிரி பணத்தை தேடி ஓடுறதையும் அரசியல் ரீதியா இருக்க பிளவுகள் இது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்றாரு செல்ஃப் ரிலையன்ஸ்ல. சொசைட்டி பத்தி பேசுறப்ப இது எல்லாமே பேசுறாரு. கன்க்ளூஷன். Emerson's self-reliance encourages individuals to trust themselves, reject conformity and live authentically. So இந்த புக்ல இந்த பேசேஜ்ல, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ்ன்ற இந்த எஸ்ஸேல அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நீ நம்புங்கிறார், சொசைட்டிக்காக நீ வாழாதன்னு சொல்றாரு, லிவ் உண்மையா வாழ அப்படின்னு சொல்றாரு, ஆத்தென்டிக்கலா வாழணும்னு சொல்றாரு. He believes the true happiness and success comes from within. உண்மையான சந்தோஷம் வெற்றி எல்லாம் உள்ள இருந்து, உனக்குள்ள இருந்து வரணும் அப்படிங்கிறார். By embracing self-reliance, people can lead fulfilling and meaningful lives அப்படிங்கிறார். ஓகே, செல்ஃப் ரிலையன்ஸ் உன்னை நீ சார்ந்திருந்தா நீ ரொம்ப ஃபுல்ஃபில்டா ஒரு லைஃப் வாழலாம்னு சொல்றாரு. This is the essay on self-reliance. Hope you liked it. Like and subscribe for more such videos, and thank you for watching.